the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 979179485. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை செயல்படுத்துவது குறித்து சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் ரூபாய் 2,50,000 மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டது. அதன் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் தீ ஏற்பட்டால் அந்த கருவிகளை கொண்டு எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் தீ கொளுத்தப்பட்டது. பின்னர் ஊழியர்கள் தீயணைப்பு கருவி மூலம் தீயினை அணைத்து அதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கினர். மேலும் சட்டப்பேரவை பாதுகாவலர்களுக்கு இதுகுறித்து பயிற்சி தரப்பட உள்ளது. புதுச்சேரி வெங்கட்டா நகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரை திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்த நகர், விஸ்வநாதன் நகர், ஆதிபராசக்தி நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் காலை 11 மணி முதல் 1 மணி வரை சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், காமராஜ் வீதி, சக்தி நகர், லெனின் வீதி, சத்யா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கார் பரிசு கிடைத்ததாக கூறி தனியார் நிறுவன ஊழியரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் முருகேசன். தனியார் நிறுவன ஊழியரான இவரது செல்போன் எண்ணிற்கு வந்த அழைப்பில் எதிர்முனையில் பேசியவர், ஆன்லைன் வணிக நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் உங்களுக்கு கார் பரிசாக கிடைத்துள்ளது என்றும் அதற்கு பரிசீலனை கட்டணமாக ரூபாய் 2,15,000 செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனை நம்பிய முருகேசன் பணத்தை மர்ம நபரின் வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சௌமியா என்ற பெண் ஆன்லைன் மோசடியில் 45,000 ரூபாயை இழந்துள்ளார். இவர்கள் இருவரின் புகார் தொடர்பாக சைபர் கிரைம் SP பாஸ்கர் தலைமையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடல் பருமன் சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக இளைஞரின் உறவினர்களிடம் தொலைபேசி வழியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆறுதல் தெரிவித்ததுடன் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். உடல் பருமனை குறைப்பதற்காக கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்ய சென்னை தனியார் மருத்துவமனைக்கு சென்ற புதுச்சேரி ரெயின்போ நகரைச் சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். ஹேமச்சந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சம்பவம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்களிடம் விசாரித்தார். மேலும் இளைஞர் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படும் என தெரிவித்துள்ளார். வீட்டின் முன்பு தகராறில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட கணவன் மனைவியை தாக்கிய 4 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் நடுத்தருவைச் சேர்ந்தவர் சேகர். இவர் சாராய கடையில் வேலை செய்து வருகிறார்.
இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு தனது குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 2 மணி அளவில் வீட்டின் முன்பு பயங்கர சத்தம் கேட்டது. இதனால் கண் விழித்த அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது ஒரே மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்த 4 பேர் அவர்களுக்குள் தகராறு செய்து கொண்டிருந்தனர். இதனை சேகர் தட்டி கேட்டார். அப்பொழுது அவரது மனைவி வேல்விழி மகனும் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த 4 பேரும் சேர்ந்து அவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் ரோட்டில் கிடந்த கற்களை தூக்கி வீசினர். இதில் சேகர், அவரது மனைவி, மகன் உட்பட 3 பேரும் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உருளையன்பேட்டையைச் சேர்ந்த வேல்முருகன், மணிகண்டன், விஜய் மற்றும் நரேஷ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு வாலிபர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்த நிலையில் மேலும் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் ருத்ரேஷ் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தாய், தங்கை கண் முன் நடைபெற்ற இந்த பயங்கர சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் பெரியார் நகரைச் சேர்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன், அவரது அண்ணன் எழில் மற்றும் அவர்களது நண்பர்களான உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கௌதம், பாரத், சதீஷ், அரவிந்த் ஆகிய 6 பேர் கொண்ட கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். கொம்பாக்கம் ஏரிக்கரை பகுதியில் பதுங்கி இருந்த முக்கிய குற்றவாளிகளான ஈஸ்வர், கௌதம், அரவிந்த் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த எழில், பரத், சதீஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை வழக்கில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் 2ஆம் தேதி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் வழக்கில் விரிவான விசாரணை நடத்த IPS அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றும் அமைத்து உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. எனவே இந்த வழக்கு தொடர்பாக போக்சோ நீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் அடுத்த கோர்காடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தி ஸ்காலர் பள்ளியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். வில்லியனூர் அடுத்த கோர்காடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தி ஸ்காலர் பள்ளியின் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி பள்ளியினை திறந்து வைத்தனர். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் BSc நர்சிங் படிப்பு சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலம் நடத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு BSc நர்சிங் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கையினை நடத்த இந்திய நர்சிங் கவுன்சிலிங் மாநிலங்கள், யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுரை வழங்கியது. அதனையொட்டி இந்த ஆண்டு முதல் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செய்து வருகிறது. ஆனால் BSc நர்சிங் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு கூடாது என பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். நுழைவுத் தேர்விற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எழுந்த எதிர்ப்பால் நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவை புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை கைவிட்டு +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்தி முடித்துவிட்டது. இந்நிலையில் நடப்பு 2024-25 கல்வி ஆண்டிற்கான BSc நர்சிங் படிப்பிற்கு மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலம் நடத்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்துள்ளார். இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதுச்சேரியில் முதல் முறையாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ராஜன், சேர்மன் வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு
போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் ராஜ்குமரன், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர் பரந்தாமன், இணை செயலாளர் ஆண்டாள், மீனவர் அணித்தலைவர் சந்திரன், மாநில மகளிர் அணி தலைவி விமலா உட்பட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் வெயிலின் காரணமாக வெப்ப காற்று வீசுகிறது. இதனால் மக்கள் அதிக அளவில் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நகர வீதிகளில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலைகளில் எப்பொழுதும் உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி காணப்படும். ஆனால் தற்போது வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளும் பிற்பகல் வேளைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் அதிகரித்து வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் நகர பகுதியில் கழிப்பிடங்கள் இல்லாததால் பொது இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிகம் தேடப்படும் சுற்றுலா மையமாக புதுச்சேரி மாறியுள்ளது. ஆனால் புதுச்சேரி நகர பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாமல் உள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் நகரத்தில் பொது கழிப்பிடங்கள் இல்லாதது பெரும் குறையாக உள்ளது. கடற்கரை சாலை, அண்ணா சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, சுப்பையா சாலை ஆகிய சாலைகளுக்கு இடையிலான நகர பகுதியில் பொது கழிப்பிடங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே உள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிகின்ற கடற்கரையில் கழிப்பிடங்கள் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதே உண்மை. கழிப்பிடங்களின் பராமரிப்பும் படு மோசமாக உள்ளது. பல இடங்களில் உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசி வருகிறது. புதுச்சேரி அரசிற்கு சுற்றுலாவே மிகப்பெரிய வருவாயை ஈட்டி தருகிறது. எனவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் கூடுதலாக கழிப்பிட வசதிகளை பொது இடங்களில் ஏற்படுத்தி தருவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பினை தொடர்ந்து புதுவை அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படியானது 46% இருந்து 50% உயர்த்தி வழங்கப்பட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களைப் போல அகவிலைப்படி 46% இருந்து 50% வரை உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு சுப்பராய பிள்ளை அறக்கட்டளையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியினை உள்ளாட்சி அமைப்புகளில் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா வெளியிட்டுள்ளார். திருவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியினை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதன்படி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கிற்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களால் பூஜை செய்தனர். தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற கோரி விளக்குகளுக்கு தீபாராதனை காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியினை முன்னிட்டு பாலபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து சுவாமி உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அறங்காவலர் குழு தலைவர் பன்னீர்செல்வம், ஆலய பூசாரி எல்லப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
காரைக்காலில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் 4வது நாள் வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தளத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் 21ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து 4வது நாள் தங்க மாரியம்மன் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சகஸ்கர நாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் தங்க மாரியம்மன் வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் வீதி விழாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தீமிதி திருவிழா வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சளி, காய்ச்சல் உள்ளிட்ட உடல்நல பிரச்சினைகளுக்கான 67 மருந்துகள் தரமற்றவை என மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளை மத்திய மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் ஆய்வு செய்து வருகின்றன. ஆய்வின்போது போலியான தரமற்ற மருந்துகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த மார்ச் மாதத்தில் 931 மருந்துகளின் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் சளி, காய்ச்சல், வலி, செரிமான பாதிப்பு, கிருமி தொற்று, விட்டமின் குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் 67 மருந்துகள் தரமற்றவை என்பது கண்டறியப்பட்டது. இதில் பெரும்பாலானவை மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த மருந்துகளின் விவரங்களை மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. தரமற்ற மருந்துகள் தயாரித்த நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வாரியம் முடிவு செய்துள்ளது. காசாவில் தெற்கு பகுதியில் உள்ள ரக்ஃபா நகரில் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் ஆயுதமாகி வரும் சூழ்நிலையில் இது மனிதாபிமான அளவில் பேரழிவை ஏற்படுத்தும் என சர்வதேச சமூகங்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இஸ்ரேல் ரக்ஃபாவில் உள்ள ஹமாஸ் பதுக்கிடங்களை ஒட்டிய பகுதிகளில் இருந்து பாலஸ்தீனர்களை அப்புறப்படுத்தும் பணியினை ஆரம்பிக்க ஆயத்தமாகி வருகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இதுகுறித்து டைமண்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், ரக்ஃபாவில் தாக்குதல் நடத்த அனைத்து ஆயத்த பணிகளும் செய்தாகிவிட்டன. அரசு ஒப்புதல் வந்த அடுத்த நொடியில் தாக்குதல் தொடங்கும் என்றார். ரக்ஃபாவில் தாக்குதல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளாக இஸ்ரேல் 40,000 தற்காலிக கூடாரங்களை வாங்கியுள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. ஒரு கூடாரத்தில் 10 முதல் 12 பேர் வரை தங்க வைக்கப்படலாம். ரக்ஃபாவில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றி அவர்களை இந்த கூடாரங்களில் தங்க வைக்க இஸ்ரேல் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. பிரதமர் நெதன்யாகுவின் போர் அமைச்சரவை இன்னும் சில நாட்களில் இது தொடர்பான முக்கிய முடிவை எடுக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடும் போட்டிகளில் சிஎஸ்கே அணியில் இருந்து முஸ்தாபிசர் ரஹ்மானை நீக்க வேண்டும் என்ற விவாதம் எழுந்துள்ளது. ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி விளையாடியுள்ள 8 போட்டிகளில் 4 வெற்றி 4 தோல்வி என்று 8 புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இதன் காரணமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற சிஎஸ்கே அணி அடுத்த 6 போட்டிகளில் குறைந்தபட்சம் 4 போட்டிகளில் வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சிஎஸ்கே அணியில் பிளேயிங் லெவலில் செய்யப்பட்டு வரும் மாற்றங்களே சொந்த மண்ணில் தோல்வியடைய காரணம் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியில் பிளேயிங் லெவலை கேப்டன் தோனி பெரும்பாலும் மாற்றியதே இல்லை. ஆனால் புதிய ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுப்பேற்றதில் இருந்து சரியாக பிளேயிங் லெவலை கண்டறிய முடியாமல் சிஎஸ்கே அணி திண்டாடி வருகிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.